எல்லாரும் வணக்கம். நான் உங்கள் சபரி டூரிசம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இயற்கை சுற்றுச்சூழலை பற்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா, ரொம்ப வறட்சி, பொருளாதார பிரச்சனை, அப்புறம் பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்கள் வந்து கம்பெனி கட்டுறாங்க. அதனால மக்கள் பாதிக்கிறாங்க. இப்போ சீனா நாட்டில பார்த்தீங்கன்னா, சீனாவில் வந்து இருக்கிற கட்டணம் இடித்து விளைநிலங்கள மாத்துறாங்க. சீனாவில் பார்த்தீங்கன்னா, ஒரு பாலைவனத்தில மூங்கில் மரம், சீமைக்கருவேல மரம், தைல மரம், அந்த வறட்சி தாங்கி வளர அத்தி மரம் நிறைய செடி நட்டு அது பூஞ்சோலையாக மாற்றுறாங்க. இந்தியாவில் வந்து விவசாயத்துக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கப்படல. இப்போ பார்த்தீங்கன்னா சீனாவில் ஒரு டேம் கட்டியிருக்காங்க, அந்த பிரம்மபுத்திரா பக்கத்தில். அதாவது இந்தியா அருணாச்சல பிரதேஷ் சீனா பார்டர் நினைக்கிறேன். அதுக்கு கட்டுறதால பூமியோட அச்சாணி 1% குறைஞ்ச ஒரு 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 டிகிரி குறைஞ்சிருக்கு. பூமி பார்த்தீங்கன்னா சீனா அவ்வளோ இனோவேஷன் டிஸ்கவர் டெவலப் போகிறாங்க. நம்ம நாட்டில் வந்து ஜாதி மொத்தம் நச்சுன்னு சாகுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அவ்வளோ செல்வ வளங்கள் இருக்குது. அது அமிர்தாசன் பொருளாதாரத்துக்கு நோபல் பிரைஸ் பெற்றப்போ தமிழ்நாட்டுக்கு உலகத்தை தனி தேசமாக இருந்தால் அவ்வளோ வல்லாதிக்கத்தில் ஒன்று இருக்குன்னு அவ்வளோ கனிமலம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரம்ப் விதித்த விரியால் இப்போ ட்ரம்ப்பால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சைனா, ரஷ்யா, இந்தியா, ஜப்பான், கொரியா 5 டெவலப்மெண்ட் அவர் விதித்த வரியால் டேக்ஸால் பார்த்திங்கன்னா ரொம்ப பாதிக்கப்படுற நாடு பார்த்திங்கன்னா ரஷ்யா, சைனா, இந்தியா, கொரியா, ஜப்பான். ரொம்ப பாதிக்கப்படுறது இந்தியா தான். ஏன்னா இந்தியாவில் வந்து அவ்வளோ பிளவுகள் ஏற்படுத்துகிறாங்க. தங்கத்தோட விலை 1,34,000 40,000 1,00,000 கிட்ட போகுது இப்போது. அப்படி இருந்தும் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. எல்லாம் லேண்டு வாங்கி விவசாயம் பண்ணோம். வாழைத்தோட்டம், கொய்யா தோட்டம், மாந்தோட்டம், விவசாயத்துக்கு முன்னுரிமை தர மாட்டுறாங்க. ஏன்னா விவசாயமாக ஒரு இழிவான தள்ள பார்க்குறாங்க. பிக் பாஸ் பார்க்குறாங்க. விவசாயம் பண்ணுறவங்க அதுமாதிரி பிக் பாஸ் சான்ஸ் தரலாம்ல. விவசாயம் பண்ணுற ஒரு பெண்மணிகள், ஆண்களுக்கு பிக் பாஸ் சான்ஸ் கொடுக்குறாங்களா? விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்க. பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா உணவு பஞ்சம், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் உணவு பஞ்சம், பங்களாதேஷ், நேபாள், பூட்டான், மியான்மர் உணவு பஞ்சம். இப்போ இந்தியா சீனா நல்லா வளமையாக இருக்குது. இந்தியாவை சீனா நட்பை பிரித்து ஒரு மோதல் உண்டு பண்ணலான்னு பார்க்குறாரு ஒரு சில நாடுகள்லாம். அதுமாரி பார்த்திங்கன்னா இந்தியா ரஷ்யா வந்து ஒற்றுமை நாடு. 1968 இந்தியா சீனா போர் வரப்போ ரஷ்யா தான் ஹெல்ப் பண்ணாங்க. நம்ம மக்கள்லாம் இயற்கை வளங்களை பார்த்து முக்கியத்துவம் பாருங்கள். இயற்கை வளங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். இயற்கை வளங்கள் எப்படி இருக்கு பாருங்கள்.